ஹாய், வெல்கம் பேக் டு ஆஷிகா vlog. இன்னைக்கு இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம தொடர்ந்து வெற்றிலை தீபம் போட்டுட்டு வரோம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோ கண்டினியூ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது மாதிரி இன்னைக்கு இந்த நாள் 5வது வாரம் தான் நம்ம தொடர்ந்து வெற்றிலை தீபம் தடையில்லாம போட்டுட்டு வரோங்க. வீட்லயும் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை பத்தின டீட்டெயில் தான் இந்த vlogல நம்ம பார்க்க போறோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பா நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் முதல்ல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க பிரார்த்தனை ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. கமெண்ட்ல உங்களுக்காகவும் நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேங்க அந்த குன்றத்தூர் முருகன் கிட்ட. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலையிலே நம்ம குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு. வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வீட்டுல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தாங்க போவோம். எப்பவுமே அங்க போறதுக்குள்ள ஒரு 10:30 11 o'clock கிட்ட ஆயிடும். ஏன்னா 1:30 வரைக்குமே கோயில் இருக்கும். இது உள்ள போன மலை ஏறி போனதுக்கு அப்புறம் ரைட் சைடே விநாயகரை ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணிக்கணுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவரு தான் வீதி உலா வருவாங்க. இந்த முருகரை தான். இந்த முருகரை பார்க்கணும்னா நம்ம அப்படியே கோயில விநாயகரை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு போனோம்னு பாத்தீங்கன்னா இவரு தான் இருப்பாரு. நீங்க லாஸ்ட் vlogலயே பார்த்திருந்திருக்கலாம். இவங்க உள்ள மூலஸ்தானமா இங்க இருப்பாங்க. அதாவது தேங்காய் உடைச்சிக்கணும். தேங்காய் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு இவரை தரிசனம் பண்ணிட்டு இவரு தான் வீதி உலாலாம் வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் நம்ம நேரா போயிட்டு சனீஸ்வரர் இருப்பாங்க. இதை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நேரா உள்ள போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட விளக்கெல்லாம் ஏற்றுவோம் இல்லையா. நீங்க லாஸ்ட் vlogல பார்த்துருந்துருக்கலாம். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. அங்க விளக்கு ஏற்றிட்டு நாகாத்தம்மன் அம்மன்களும் இருப்பாங்க. அங்க விளக்கு ஏற்றிட்டு நம்ம வர வேண்டியதாங்க. அதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ள நம்ம போற மாதிரி இருக்கும். அப்படியே வந்தோம்னா நம்ம உள்ள பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் லாஸ்டா அப்படியே மூலஸ்தானம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாம்பன் சுவாமிகள் கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்க இருந்து பிரசாதம் வாங்கிக்கிறவங்க வாங்கி நிறைய பேர் சாப்பிட்டு வருவாங்க. இங்கேயுமே அன்னதானம் எல்லாம் போட்டுட்டு வராங்க. அன்னதானம்காக கொஞ்ச நேரம் நிறைய பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. கண்டினியூவா போறாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம டியூஸ்டே அந்த மாதிரி தான் போறோம். அதனால அந்த டைம் பார்க்கும்போது ரொம்பவே ரஷ்ஷா கியூல நின்றுதான் சாப்பிட்டுட்டு தான் போறாங்க. அதுக்கப்புறம் அங்க நாங்க அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா பாம்பன் சுவாமிகள் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆஷிகாவும் ரொம்ப பசியா இருந்த போல இருக்கு. அங்க நாங்க உட்கார்ந்து இருந்த நேரத்துல கரெக்டா அங்க ஒருத்தவங்க அவங்க ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால ஸ்வீட் வாங்கி மேடம் எங்களோட ஸ்வீட் எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல தரிசனம் பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு வீட்டுக்கும் திரும்ப போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த 5வது வாரம் தான் பயங்கர வெயிலா இருந்துச்சு. அதனால இந்த தாக்கத்தை கம்மி பண்ற விதமா நான் அடுத்த vlogல உங்களுக்கு 6வது வாரம் கண்டிப்பா காட்டுறேன். அந்த vlogல என்ன பண்ணிருக்காங்க, அந்த கோயில என்னென்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேங்க. கண்டிப்பா பாருங்க. அந்த நாள் காலையில நம்ம கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. 1:31 கிட்ட ஆயிடும் நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ள. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல 8 to 9 தான் செவ்வாய் ஹோரை நேரத்துல தான் நம்ம கண்டினியூவா விளக்கேத்திட்டு வரோங்க. வெற்றிலை தீபம் போட்டுட்டு வரோம். அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டினியூவா பாக்குறவங்களுக்கு. நான் இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸ் தான் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. காலையில 6 to 7 அவங்க இதே மாதிரி வெற்றிலை தீபம் போட்டு அவங்க பையனுக்கு வேலை கிடைச்சதாகவும் எம்என்சி கம்பெனில வேலை கிடைச்சதாகவும் அவங்க சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் என்னை சுத்தி எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இந்த வெற்றிலை தீபம் போடுறதால நிறைய விஷயம் நடக்குது, நல்லதா நடக்குது சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு எப்படி செய்யணும்லாம் கேட்டுட்டு அவங்களும் செஞ்சுட்டு வராங்க. அது கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. நம்ம செய்யற ஒரு வழிபாட்டை அவங்க பார்த்துட்டு அதை செய்யறாங்கன்னும் போது கூடுதல் சந்தோஷமா இருக்கு. நம்ம
வெற்றிலை தீபம் வந்து கண்டினியூவா போட்டுட்டே வரலாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம அந்த வெற்றிலை தீபம் போடும்போது அது எத்தனை வாரங்கள் ஆகட்டும், எப்ப வேணாலும் நடக்கலாங்க. அப்படி இருக்கும்போது அது நடக்கிற வரைக்குமே வந்து நம்ம வெற்றிலை தீபம் போட்டு வர்றதால வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வந்து ஃபுல் டீட்டெயிலா வந்து உங்களுக்கு லாஸ்ட் விளாக்லயுமே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு சீக்கிரமாவும் நடக்கலாம், ஒரு சிலருக்கு லேட்டாவும் நடக்கலாம். ஏன்னா வந்து அவங்கவுங்க கர்மங்கள் பொறுத்து தான் வந்து அந்த விஷயங்கள் நடக்கணும்னு எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். இந்த ஒரு சில வழிபாடுகள் செய்யறதால அது வந்து இருக்கிற தடையெல்லாம் வந்து கம்மியாயிட்டே வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அதுக்கு அதனுடைய வீரியங்கள் கம்மியாயிட்டே வர்றதால அந்த காரியம் வந்து கண்டிப்பா நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு, சீக்கிரமாவே நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வேண்டிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது வேண்டுதல்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா நானும் வந்து உங்களுக்காக கண்டிப்பா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க, உங்களுடைய வேண்டுதல் நடக்கணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் எப்படி நடந்துச்சு, அடுத்த வாரம் வந்து 6வது வாரம் ரொம்ப விசேஷமா இருந்துச்சுங்க. 6வது வாரமும் ஏன்னா 6வது வாரம் வந்து நம்ம அன்னதானம் எல்லாம் செஞ்சிருந்தோம். அதனால அந்த வீடியோவும் வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வெற்றிலை தீபம் போடுறதால வந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னும் போது வெற்றியை நோக்கி செய்யற ஒரு விஷயமும் வந்து நல்லதாவே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்பிக்கையா ஒரு விஷயத்த செய்யுங்க. செய்யும் போது நல்லதே நடக்கும்னு நினைச்சிட்டு செஞ்சுட்டு வரணுங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி செய்யும் போது நல்லதா நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். நம்ம செய்யற வழிபாடு நம்ம செஞ்சுட்டே தாங்க வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம மனதார வந்து அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதலை சொல்லும் போதும் அது வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா அந்த கடவுள் வந்து செய்வாராம். அதனால நம்ம வந்து நம்பிக்கையோட நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு வழிபாட்டையும் செய்யுங்க. நம்ம செய்ய செய்ய அந்த கடவுளுக்கும் வந்து கண்டிப்பா மனசு இறங்கி நம்மளுக்கு செய்யறத வந்து சீக்கிரமா செய்வாருங்க. அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் வந்து வழிபாடு செய்யுங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து தொடர்ந்து இந்த 5 வாரமும் செஞ்சுட்டு வரேங்க. அதே மாதிரி எனக்கு வந்து தடையில்லாம 6 வாரமும் வந்து தடையில்லாம தான் வந்து இந்த விரதம் இது வந்து நான் செஞ்சுட்டு வரேங்க. 6 வாரமா எனக்கு எந்த வித தடையுமே இல்லைங்க. நல்லபடியா செஞ்சுட்டு வந்திருந்தேன். அதை பத்தியும் வந்து நான் அடுத்த பிளாக்ல கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த 6 வாரம் எந்த தடையும் இல்லாம செய்யறதே வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த 6 வாரமும் எனக்கு தடை இல்லாம நடந்ததே வந்து நான் ரொம்ப சந்தோஷமா சொல்றேங்க இந்த பதிவுல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த நாள்ல வந்து கண்டினியூவா செய்யறதுன்றது ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே கஷ்டங்க. அது செஞ்சு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த மாதிரி எனக்கு இந்த 6 வாரங்களும் வந்து கண்டினியூவா நான் செஞ்சேன்றதே வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால என்னோட வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பா நடக்கணும்னு சொல்லியும் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது வந்து எனக்குமே இன்னுமே வந்து அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்குதே தவிர சீக்கிரமா கடகடன்னு வந்து எந்த விஷயமும் வந்து நடக்கல இன்னுமே. அதனால நானுமே ரொம்ப பொறுமையா தாங்க இது வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு தாங்க வரேன். என்னுடைய நம்பிக்கையை வந்து நான் வந்து தளராம செய்வேன்றத இந்த விளாக்ல வந்து கண்டிப்பா சொல்லிக்கிறேன். அப்படியே நம்ம வந்து ஈவினிங்கா 8 to 9 ஹோரை நேரத்துல வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எப்போ போலதான் அந்த இடம் வந்து கிளீன் பண்ணிட்டு அங்க வந்து சஷ்டி கோலம் போட்டுட்டு நம்ம 6 விளக்குகள் கீழே வந்து வெற்றிலை தீபம் காம்பெல்லாம் கிள்ளி அந்த காம்பெல்லாம் வந்து விளக்குல போட்டுட்டு நெய்யோ இல்லை விளக்கேத்துற எண்ணெயோ வந்து ஊத்திட்டு நம்ம வந்து விளக்கு ஏத்திட்டு அதாவது கந்த சஷ்டி படிக்கிறவங்களா இருந்தா பூஜை முடிச்சுட்டு கந்த சஷ்டியும் படிக்கலாங்க. அதே மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியில விளக்கு ஏத்திட்டு குலதெய்வத்துக்கான நிலைவாசல் கிட்ட விளக்கு ஏற்றணுங்க. அது விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து தீபாரத்துல இருந்து எல்லாமே வந்து வெளியில இருந்து தான் வந்து நம்ம எல்லா தீபாரத்துல இருந்து எல்லாமே காட்டிட்டே வரணுங்க. அதே மாதிரி வீடு முழுக்கவும் காட்டிட்டே வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
சாம்பிராணி புகை அந்த மாதிரி சாம்பிராணி போடுறதுன்றது ரொம்பவே நல்லதுங்க. வீடு முழுக்க நம்ம வாரம் வாரம் செய்யலைனாலும் கண்டிப்பா 2 வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரியாவது செஞ்சுட்டே வந்தோம்னா நல்ல விஷயங்கள், நல்ல அதாவது பேட் திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, பேட் வைப்ரேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதெல்லாம் கம்மியாகும், கண்டிப்பா அதெல்லாம் போகும் கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து செய்யற ஒவ்வொரு பூஜையாகட்டும் எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. யாரெல்லாம் இதை பார்த்துட்டு நீங்க எல்லாம் வெற்றிலை தீபம் போட்டுட்டு இருக்கேன்றத மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம அடுத்த பிளாக்ல உங்களோட பத்தியும் வந்து கண்டிப்பா பேசலாங்க. என்னோட ஃப்ரெண்டும் வந்து சொல்லியிருந்தாங்க வெற்றிலை தீபம் வந்து போட்டிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அந்த பதிவு. அதே மாதிரி என்னோட வேண்டுதலும் வந்து நீங்க கண்டிப்பா வேண்டிக்கோங்க, எனக்காகவும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய இதை பார்த்துட்டு அவங்களுமே வந்து செய்யறாங்க, அதாவது நம்பிக்கையோட சொல்றாங்க செய்யறாங்கன்னும் போது அப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. நீங்களும் அது மாதிரி வந்து உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் செய்வாங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு அதோட சந்தோஷம், அதோட மன நிறைவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால நீங்களும் அனுபவிச்சா மட்டும்தாங்க அது புரியும். எனக்கு வந்து அந்த அனுபவம் கிடைச்சதால நான் அதை வந்து உங்களுக்கு எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நான் தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு, கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்டிட்டு ரொம்பவே நல்லபடியா 5வது வாரம் வந்து நல்லபடியா என்னுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறிச்சுங்க. இந்த 6-7 வாரம் கழிச்சும் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறலாம் இல்லையா, அந்த நம்பிக்கையோட தான் நான் வந்து இந்த வழிபாடுகள் செஞ்சுட்டே வரேங்க. அதனால என்னோட நம்பிக்கை வந்து வீண் போகாதுன்றத பத்தியும் வந்து கண்டிப்பா நான் அடுத்த வாரத்துல உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இது மாதிரி வந்து இந்த வெற்றிலை தீபம் கண்டினியூவா போறதால நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிவுல வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்போ நான் வந்து இந்த பிங்க் கலர் டாப் பார்த்தீங்கன்னா வந்து நான் அமேசான்ல தாங்க வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கரெக்டா நான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கரெக்டா எனக்கு கையில வந்து டெலிவரி ஆச்சுங்க. இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 399 தாங்க. அதனால அதாவது குவாலிட்டி வைஸும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த டாப்பு. இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டபுள் எக்ஸல் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால XXL எனக்கு பத்தாதுன்னு நினைச்சிட்டு நான் வந்து வாங்கிட்டேங்க. ஆனா வந்து பின்னாடி நாட்டும் கொடுத்துருக்கிறதால எவ்வளோ அதாவது ஃப்ரீயா இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரீயாவும் இருக்கு. நம்ம வந்து எவ்வளோ டைட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து டைட் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது XXL எடுக்கிறவங்க வந்து XXL எடுத்தாவே போதுமானது. அந்த சைஸ் எடுத்தாவே நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்குங்க. இந்த சுடி யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் என்கிட்ட அந்த கோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கிளாத் வைஸாகவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதை நான் முதலே அவங்க சொல்லணும்னு நினைச்சேன். அதனால இந்த பிளாக்ல வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5-6 வாரத்திலே வந்து எனக்கு 2 புது ட்ரெஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுதான் எங்க வீட்டுல சொல்லிட்டு இருந்தாங்க, முருகர் வந்து உனக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸா கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு போல இருக்கு, உன்னை ரொம்பவே சந்தோஷப்படுத்துறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மந்த் வந்து எனக்கு பிறந்த நாள் வருது. அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு 2 புதிய ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் உங்களுக்கு காட்டியிருந்திருப்பேன். அதே மாதிரி அமேசான்ல எப்பயோ நான் வாங்கியிருந்தது. எனக்கு அன்னைக்கு வந்து கரெக்டா கோயில் போற அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருந்தது, டெலிவரி ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி 5வது வாரமும் வந்து எனக்கு காலையிலே இந்த ட்ரெஸ் டெலிவரி ஆயிருந்தது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு அந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கடவுளே எனக்கு அனுப்பின மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க, அதோட டீட்டெயில் நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த பிளாக் வந்து இதோட நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்த பிளாக்ல வந்து கண்டிப்பா சந்திக்கலாங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த பதிவு எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஷிகா vlog.